உங்க மேல எந்த கோவமும் இல்ல. எங்களை வரவேற்கிறாங்க மக்கள் அப்டின்னா, ம். அலை அலையா உங்க பக்கம் திரள்றோம். ம். ஆனா புது கட்சிகள்லாம் பெரிய கூட்டம் போகுது எங்க பார்த்தாலும். 20,000 பேரு, 15,000 பேர் சேர்றது ஒரு பெரிய கூட்டம்னு சொல்ல முடியாது. 20,000, இல்ல 30,000 இல்ல அதுவே 30,000 ஒரு பேர் பெரிய சேர்றது கூட்டம் பெரிய தானே. கூட்டம்னு சொல்ல முடியாது. ம். நாங்க கூட தான் எங்க இளைஞரணி செயலாளர் இப்போ இருக்க மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் 7,00,000 பேரை கூட்டினார். ம். மாநாட்டுக்கு, இளைஞரணி மாநாட்டுக்கு. அது எவ்வளோ பெரிய இதுவா இருந்தது. நாங்கலாம் 3 கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாம்ல கார விட்டு நடந்து போனோம். ரைட். திரு உதயநிதி மேல இருக்கிற ஆர்வத்தை விட விஜய் மேல இருக்கிற ஆர்வம் அதிகமா இருக்குல்ல. இளைஞர் பட்டாளம் அந்த கூட்டம். நிச்சயமா இருக்காது. நாங்க அமைதியா எங்களுடைய பணிய பண்றாரு. அவரும் பிரமாதமா பண்ணின்னுருக்காங்க. இளைஞர் அணின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்படுகிறது. ம். இளைஞர் அணியால் நூலகங்கள் திறக்கப்படுகிறது. இளைஞர் அணியால் இளைஞர்களை வைத்து, மாணவர்களை வைத்து விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது. எல்லா விளையாட்டு போட்டிகளுக்கும் அவரே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து பயங்கரமான அதிகமான ஊக்கத்தை அளித்து வருகிறார். யார் எங்கே போனாலும் சரி, விளையாட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இந்திய தேசத்திலே ஹப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு வர்றார். இளைஞர்கள் நேரடியாக வராங்க. நாங்கள் யாரையும் கூட்டத்தை கூட்டி சாவடிக்க விரும்பலை. இல்ல ஏன் அப்படி சாகடிக்க விரும்பலன்னா யாராவது சாகடிச்சு யாராவது செய்யணும்னு பண்றாங்களா எப்படி? மக்களுடைய அதாவது எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கடைசியா ஒரு சொல்ல வார்த்தை என்னன்னா, நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, அமைதியா உங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா போகணும், வேகம் இருக்கக்கூடாது, பொறுமையை கடைபிடிச்சிட்டு போகணும், இது என்னுடைய அறிவுரைன்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்? வந்திருக்கிற மக்களுக்கு நீங்க நல்லபடியா இல்ல எல்லாருமே அதான் நினைப்பாங்க சார். ஒரு விபத்தை போயிட்டு நீங்க வந்து கூட்டத்துக்காக லேட்டா வர்றது அதெல்லாம் எங்க கட்சியில இல்லவே இல்லை. அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியாது என்ன சொல்ற நேரத்துக்கு சில மணி நேரம் கொஞ்சம் தாமதமாக வராது. நாங்கெல்லாம் கரெக்டா வருவோம். 5 மணினா தலைவர் 5 மணிக்கு அங்க டவுன் இருப்பார். ஆமா, நீங்க ஷெட்யூலை பார்த்தா கூட சரி. இன்னைக்கு கூட நம்முடைய துணை முதல்வர்கள் ஆவடியில் ஒரு பெரிய நலத்திட்ட உதவிகள் வழங்க விழா திருவள்ளூர் மாவட்டத்துக்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய் பெருமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. பட்டா ஏறக்குறைய ஒரு 30,000 பட்டாக்கள் இன்னைக்கு வழங்கப்பட்டது. மக்களும் வந்தாங்க. என்ன அமைதியாக உட்காந்துட்டு அவங்கள அருமையாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் இப்போ ஆளுங்கட்சியில் மட்டும் இல்லை, எதிர்கட்சியாக இருக்க சொல்லி நான் மாவட்ட செயலாளர் முல்ல பல கூட்டங்களை நடத்தியிருக்கேன். எங்களுக்கு வந்து வரவங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். காவல்துறையுடைய பேச்சை நாங்கள்லாம் கேட்போம்.